அன்றாடம் சாப்பிடக்கூடிய காலை இரவு உணவில் சிறந்த உணவுனா அந்த கோதுமை ரவா கிச்சடி தான். என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாங்க. நல்லா கடாய் காஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது, வாசம் வரணும், வெள்ளையாக பொரிஞ்சு வர்றதான் பக்குவம். ஆற விட்டுருவோங்க. அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, முட்டைக்கோசு, நீங்கள் கேரட்டு பட்டாணி இருந்தாலும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணிங்க. காய் வேகிறதுக்காக 2.5 கப்பாக ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி இந்த ரவையை போட்டு நல்லா கிளறி எடுத்து மூடி வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் நெய் விட்டு புதினா கொத்தமல்லியை தூவி சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா கம்மன்னு சூப்பராக உதிரியாக வாசமான கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நாட்டு சர்க்கரையோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோட செம்ம காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.